வணக்கம் நண்பர்களே, இது வாய்ஸ் ஆஃப் உமன். இங்கு வரும் ஒவ்வொரு கதையும் உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஒளியேற்றும் கதை. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடுற ரெகுலரான ஸ்டோரிஸ் எல்லாமே உங்கள் ஃபீட்ல வந்து ரெகுலராக உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்வில் வலிமை சேர்க்கும் கதைகளோட நாங்கள் வரோம். இன்னைக்கு வாங்க ஒரு கதையை பார்க்கலாம். ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு 3 இளவரசர்கள் இருந்தார்கள். ஃபர்ஸ்ட் இளவரசர் வந்து அமைதியானவர், அறிவானவர். அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நூல், வேதம், தியானம் இதெல்லாம் தான் வந்து ரொம்ப பிடிச்சமான ஒன்றாக இருந்தது. அவருக்கு வந்து இந்த ஆயுதம் இது எல்லாமே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிரி அப்படின்ட்டே சொல்லலாம். 2வது மகன் வந்து ரொம்ப நல்லவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏழைகளுக்கு வந்து நம்ம உதவி மனம் பணியோடு இருப்பார். ஆனால் அவர்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன கிட்ட பழக்கம் என்னென்னா கேர்ள்ஸ் கிட்ட மட்டும்தான் விளையாடுவார். இது எவ்வளவோ ராஜாவும் ராணியும் சொல்லி பார்த்தாங்க. அவர் வந்து மாறுறதா இல்லை. 3வது மகன் வந்து பார்த்திங்கன்னா அடங்காதவன், சேட்டத்தனம் ரொம்ப அதிகம். குரல், சிரிப்பு, விளையாட்டு, சண்டை. ராஜாவோட பொறுமையை வந்து ஒவ்வொரு நாளும் பயங்கரமாக சோதிப்பாங்க. ஆனால் மன்னனின் இதயத்திலோ அவர் மீது வந்து அன்பு குறையலை. அவனுடைய அடங்காத தீ ஒரு நாள் திசை மாதிரி ஜோதியாக ஆகும்ட்டு அப்படின்னு தான் ராஜா நம்பினார். ஓகேங்களா? ஒரு நாள் வந்து ஒரு போர் செய்தி வந்தது. எல்லாரும் வந்து ரொம்ப ஒரு பதப்பதைப்போட வந்து அந்த அரண்மனையே எப்படி ஒரு இதில் இருக்கும்னு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பதட்டத்தோடு எல்லோரும் காணப்பட்டாங்க. அப்போ வந்து ராஜா வந்து அந்த ஓலைச்சுவடி எடுத்து இப்படி படிச்சுட்டு இருக்கும்போது 3வது இளவரசர் வந்து அந்த ஓலைச்சுவடியை வாங்கி கிழிச்சிடுறாரு. உடனே ராஜாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. இவர் வந்து வழக்கம் போல் விளையாடிட்டு அதை கிழிச்சு தூக்கி போட்டு ஓடுறாரு. ராஜா உடனே கையில் வந்து ஒரு இரும்பு கம்பி வந்து அவர் கையில் கிடைக்குது. அதை எடுத்து 3வது இளவரசர் மீது தூக்கி போடுறாரு. அப்படி தூக்கி போட்ட உடனே வந்து அந்த இரும்பு கம்பி நெத்தியில் பட்டு அந்த இளவரசர் மயங்கி விழுந்துடுறாரு. மயங்கி விழுந்த உடனே அரண்மனை வைத்தியரை வரவழைச்சு அவருக்கு வந்து வைத்தியம் பார்க்குறாங்க. அப்படி வைத்தியம் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய தழும்பாக ஏற்பட்டு அந்த இடத்துல முடி வளராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து 3வது இளவரசர் கண்முழிச்சிடுறாரு. ராஜாவும் சரி, ஓகே, நம்ம நினைப்போங்க இல்லையா, அடித்தோன்னா வந்து திருந்திடுவாங்க, இன்னொரு தடவை வந்து இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்கன்ட்டு அப்படின்னு நம்புறாரு ராஜாவும். ஆனால் வந்து அதுக்கப்புறமா வந்து 3வது இளவரசருக்கு இன்னும் சேட்டத்தனம் அதிகமாச்சு தவிர குறையில. அதனால ராஜா வந்து இந்த மாதிரி ஒரு ஒழுக்கம் இல்லாமல் ஒரு பிள்ளை வந்து நம்மளோட அரண்மனையில் வளரக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்துட்டு அமைச்சரை கூப்பிட்டு இவரை வந்து ஊருக்கு வெளியில் எங்கேயாவது கண்காணாத இடத்துல கூப்பிட்டு போய் விட்டு வந்துருங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. அமைச்சர் வந்து எவ்வளோ தூரம் வந்து ராஜாக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. இது வந்து இந்த வயது பக்குவத்தில் இப்படி தான் இருப்பாங்க, வேண்டாம், அது மாதிரி பண்ணாதீங்க, திருந்திடுவார் இளவரசர் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ராஜா வந்து அமைச்சரோட வார்த்தைக்கு வந்து சரி சாய்க்கல. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அமைச்சர் வந்து ரொம்ப கஷ்டத்தோட 3வது இளவரசரை கூட்டிகிட்டு போகிறாரு. 3வது இளவரசருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இவரை பார்த்து சிரிச்சுட்டு சேட்டை பண்ணிகிட்டே வழியார போயிட்டுருக்காரு. அமைச்சர் வந்து ஊர் வெளியில் போயிட்டு ஒரு கூடாரத்தில் போய் விட்டுட்டு ஒரு ரொம்ப கஷ்டத்தோட ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு கிளம்பிடுறாரு. 3வது இளவரசருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. வழக்கம் போல் வந்து அப்படியே அங்கே விளையாடிட்டு இருக்காரு கூடாரத்தில் ரொம்ப நேரமாக. அப்புறம் பசி எடுக்குங்க இல்லையா, பசி எடுத்தால் தானே நம்ம எல்லாரையும் தேடுவோம் வீட்டாளுங்களே. அந்த மாதிரி பசி எடுத்தோடனே அம்மா எங்க, அப்பா இங்கே, நம்ம ஏன் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடுறாரு. அப்படி தேடும்போது பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. நம்ம எதுக்காக இங்கே வந்தோம்னா அந்த வயதுக்குண்டான பக்குவமும் அவருக்கு இல்லை. அதனால போயிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் சாப்பாடு கொடுங்கன்னு பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறார். சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இறக்க காமிச்சு எல்லாரும் சாப்பாடு தராங்க அந்த இளவரசருக்கு. இப்படியே வந்து அவர் வந்து இளவரசருங்கிறத அறியாமல் வந்து ஒரு பிச்சைக்காரனாவே அவர் மாறிடுறாரு. நாட்கள் வந்து ரொம்பவே கடந்து போயிடுச்சு. எல்லாரும் பெருசாயிட்டாங்க. அந்த இளவரசரை முடிச்சு விடுற டைம் வந்து பார்த்தீங்களா, அந்த டைம் வந்துருச்சு. அப்போ வந்து ராஜா வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, யாரை வந்து நம்ம இந்த வீட்டில் இருக்க அந்த 2 இளவரசரில் யாரை வந்து ராஜாவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போன்னு பார்த்தீங்கன்னா 2வது இளவரசர் வந்து ஒரு பொண்ணை வந்து காதலிச்சு, அந்த வந்து பொண்ணு ஏழை பொண்ணு, கண்டிப்பாக நம்ம அப்பா ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு ஊரை விட்டு கிளம்பி போயிடுறாரு. ஸோ வந்து இந்த மாதிரியான ஒரு அசாதாரண சூழ்நிலை பார்த்த உடனே எதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போருக்கு இது பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ராஜாவோட மனசு வந்து சமநிலையில் இருக்காது, அவர் வந்து ரொம்ப சோகத்தில் இருக்கார், அப்போ வந்து நம்ம ஈஸியாக தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர் செய்தி வருது. உடனே ராஜா என்ன பண்ணுறாருன்னா, போர் செய்தியை கேட்ட உடனே சரி ஃபஸ்ட்டு பையனை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு பையன் தான் ரொம்ப ஆயுதங்களை பார்த்தாலே பயப்படுறவராச்சே, நம்ம வந்து சண்டை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லாமல் கொள்ளாமல் அரண்மனையை விட்டுட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்படி இத்தனை பசங்க 3 பசங்க இன்னுமே நம்ம வந்து இப்படி தனிமரம் ஆயிட்டோமேன்னு சொல்லிட்டு ராஜா ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு. ஆனால் கஷ்டம் வந்து நம்மளை காப்பாற்றுதா இல்லையா, காப்பாற்றாது. ஸோ வந்து நம்ம சண்டைக்கு போய் ஆகணும், போயிட்டு நாட்டு மக்களை காப்பாற்றணும், நம்ம நாட்டு மக்களை வந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து அடிமையாக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராஜா போருக்கு போயிட்டு சண்டையும் போடுறாரு. வெற்றியும் பெற்று திரும்பி வராரு. அந்த மாதிரி வெற்றி பெற்று திரும்பி வந்த நிலையில் பார்த்திங்கன்னா நாடு முழுக்க வந்து ஒரே பஞ்சம். எல்லாரும் வந்து பசி பட்னின்னு சொல்லிட்டு ரொம்ப வறுமையில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி கஷ்டப்படும் போது வந்து ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, நாடு முழுக்க எல்லா கிராமத்துலேயும் வந்து இந்த உணவு அன்னதானம் மாதிரி எல்லாருக்கும் வந்து
வைக்கிறாங்க, உணவு ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஏற்பாடு பண்ணுறாரு ராஜா. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி தேவைக்கு அதிகமாக யாரும் சாப்பிடாதீங்க, பசியை இப்போதைக்கு தற்காலிகமாக போக்குற அளவுக்கு மட்டும் சாப்பிடுங்க, ஏன்னா ஆல்ரெடி எல்லாருமே ரொம்ப பஞ்சத்தில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சமாக அந்த பசியை தீர்த்துக்கிற அளவுக்கு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நாடு முழுக்க. அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு கிராமத்துக்கு நம்ம வந்து ஒரு போயிட்டு ஒரு விசிட் பண்ணலாம், எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஒரு இதுவும் இல்லைல்ல, மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. அந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கு போகும்போது கிராமத்துக்கு போயிட்டு அந்த கூடாரத்துக்கு போகிறாரு, உணவு வழங்கும் இடத்துக்கு போகிறாரு. அப்படி போகும்போது ஒரு அந்த இளவரசர் அந்த வயசில் இருக்கிறவர் வந்து வராரு. வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு எங்கே போடுறாங்க அப்படின்ட்டு ராஜா கிட்ட கேட்குறாரு. இங்கே உள்ளதான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து இப்படி நிமிர்ந்து பார்க்கும்போது பார்த்தா அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. ஏன்னா அவர் பார்த்த அந்த பையன் பார்த்தீங்கன்னா அவரோட 3வது பையன். அந்த தழும்பை வச்சு அவர் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனால் வந்து அதை நேராக காமிக்க முடியலை. ஏன்னா இவர் வந்து பண்ண தப்பால் தான் வந்து இவங்க 2 பேர் பிரிஞ்சுட்டு அந்த பையன் வந்து பிச்சைக்காரனாக மாறிட்டான், இந்த மாதிரி பஞ்சத்தில் இருக்காங்கிறது அந்த குற்ற உணர்வு ராஜாவை ரொம்பவே பாதித்தது. அதனால் வந்து இவர் என்ன சொல்கிறாரு, அமைச்சர்கிட்ட அந்த பையனை வந்து என் பையன் சொல்லாதீங்க, கூட்டிகிட்டு வாங்க அரண்மனைக்கு, வேலை தரோன்னு சொல்லி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பையன் சாப்பிட்டு முடித்தோடனே, இளவரசர் சாப்பிட்டு முடித்தோடனே அமைச்சரும் காவலாளிகளும் அவரை பின்தொடர்றாங்க. உடனே இவங்கெல்லாம் ஏன் நம்மளை பின்தொடர்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் போயிட்டு வேகமாக பிடிச்சி கேட்கும்போது, இல்லை நான் தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டேன், என்னால் பசி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு, அதனால தான் நீங்கள் என்னை கண்டுபிடிச்சிட்டு வரீங்களோன்னு சொல்லிட்டு நான் ஓடினேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு வந்து ராஜா வந்து உங்களுக்கு வேலை போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அரண்மனைக்கு கூப்பிட்டு போனோடனே நேராக வந்து அவங்களுக்கு பெரிய போஸ்டெல்லாம் தராமல் சின்ன சின்ன வேலைகள் வந்து, அதாவது இங்கே வெளியில் அரண்மனை சுற்றி காவலாளிகள் வேலை, அந்த மாதிரி படிப்படியாக, அதுக்கப்புறம் வந்து அரண்மனை அந்த சமையல் அறையில், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வந்து அமைச்சர் பதவிக்கு எடுத்துகிட்டு வராங்க. அவரோட டெசிஷன் எப்படி வந்து ஆளுமை திறமை இது எல்லாத்தையும் வந்து ராஜா வந்து கண்காணிச்சிட்டு இருக்காரு. அது வரைக்கும் சொல்லலை. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து கூப்பிட்டு இளவரசர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து நீங்கள் தான் என்னோடய 3வது பையன், இந்த மாதிரி சின்ன வயசில் உங்கள் சேட்டைத்தனம் தாங்காமல் நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் இந்த மாதிரி நான் பண்ணதுனால தான் இப்படி ஒரு பொறுப்பான பதவியில் வந்து உங்களை உட்கார வைக்க முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இளவரசரை வந்து அப்பா செஞ்சது சரிதான், நம்மளோட சேட்டைத்தனம் தான் இப்போ நம்மளை திருத்தி ஒரு ஒழுக்கமான ஆளாக நம்மளை மாற்றிருக்கு, இந்த நாட்டை ஆள்ற திறமையும் நமக்கு இப்போ வந்திருக்குன்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இளவரசர் பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு, இளவரசர்னே தெரியாமல் ஒரு ரொம்ப கஷ்டமான காலகட்டத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அவருக்கு வந்து அந்த ஒரு ராஜா பதவி, அடுத்த ராஜாவாக அவர் வந்து நியமிக்கப்படுறாரு. ஸோ அந்த மாதிரி தான் வாழ்க்கை சில நேரம் நம்மளை உடைக்கும், நம்மளை நொறுக்கும், நம்மளை கீழே தள்ளும். ஆனால் அந்த நொடி தான் உண்மையான நம்மளை வலிமையான ஆளாக மாற்றத்துக்கான தருணம் அப்படின்ட்டு சொல்லலாம். கடவுள் உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை தராருன்னா வந்து உங்களை செலக்ட் பண்ணியிருக்காரு, அந்த கஷ்டத்தை நீங்கள் தாங்குவீங்களான்னு பார்த்துட்டு தான் அவர் தருவார். அதனால் வந்து கஷ்டத்தை தந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சோர்வடைஞ்சு உட்காராமல் அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? வெற்றிக்கு அதுக்காக வந்து எப்பயுமே என்னை செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் என்னை திட்டிடாதீங்க. வெற்றிக்கு வழி நேராக போகாது, அது குனிந்த பாதை, பசித்த நாட்கள், சோதனை நேரங்கள், இது எல்லாத்தையும் கடக்காத ஆளே கிடையாதுன்ட்டு சொல்லலாம். வழியாக தான் செல்லும் அப்படின்ட்டே சொல்லலாம். இப்போ படையப்பா படத்தில் வர மாதிரி ஒரே பாட்டில் பெரிய ஆள் ஆயிட முடியாது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து வீடியோ போடுறேன்னா எனக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? 1, 2, 3 இப்படி தான் ஒரு வீடியோக்கு எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. நானும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கன்றேன், அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும்ன்ட்டு. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஸ்டோரியை வந்து உங்களுக்கு வந்து நான் டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு மோட்டிவேஷனாக எனக்கு இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஒரு நாள் நீங்கள் விழுந்து எழுந்தீங்கன்னா எல்லோரும் உங்களை பார்ப்பாங்க, உங்களை பார்த்து சிரிக்கிறவங்களும் இருக்காங்க, கை கொடுத்து தூக்குறவங்களும் இருக்காங்க. ஆனால் வந்து அப்போ வந்து அந்த விழுந்த தருணம் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். தோல்வி வந்து எப்பயுமே வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் கிடையாது, அது வந்து ஒரு புதிய தொடக்கத்துக்கான வழிகாட்டும். வாழ்க்கை உங்களை சோதிக்கும் போது அது உங்களை தள்ளுவதற்காக அல்ல, உங்களில் இருக்கும் சிறந்த மனிதனை, உங்களுடைய வெற்றியை வெளியில் கொண்டு வரத்தான். ஓகேங்களா? அதனால் வந்து எப்பயுமே வந்து நெகட்டிவிட்டியை நினச்சி வந்து எதுக்குமே பயப்படாமல் பாசிட்டிவிட்டியை நினச்சி உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை வளர்த்துக்க கற்றுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.